நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ, இந்த குச்சி தொடப்பம் இல்லாம வாசலெல்லாம் ஒழுங்காவே கூட்ட முடியல. வீடு கூட்ட தொடப்பத்தை வச்சே வாசலை கூட்டிக்கிட்டு கிடக்கேன். இந்த அண்ணாச்சி கடையிலன்னா குச்சி தொடப்பம் வரவும் மாட்டேங்குது. இந்த அன்பு பைக்கிட்ட சொன்னா நான் இப்படி தொடப்பெல்லாம் வாங்கிட்டு என் பைக்கில் வச்சு கொண்டு வர முடியுமா, என் பைக்குள்ள மரியாதை என்ன வருது அது என்ன வருதுன்ட்டு ஓவரா பேசுவான். அவங்ககிட்ட சொல்றதுக்கு சொல்லாமையே இருக்கலாம். டே அன்பு, வந்துட்டியா? டேய், அந்த பக்கத்துல அந்த கடையில போய் கொஞ்சம் குச்சி தொடப்பம் வாங்கிட்டு வாடா. மா பேசாம போயிருங்க, இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன், அப்படியே யூட்டர்ன் போட்டு கிளம்பிடுவேன். ஐயோ சரி சரி, நீ வாங்கிட்டு வரேன்னு சொன்னதானே அதிசயம். சரி ஒன்றும் வேண்டாம் விடு, நான் அப்பாட்டே சொல்லிக்கிறேன், நீ உள்ள போ. சரி சரி. அப்புறமா என்ன நீங்க வீடு கூட்டிட்டு இருக்கீங்க? ஷைலு எங்க வீட்டை விட்டு போயிட்டாளா? இல்லடா, அவங்க கிச்சன்ல இருக்கா. நான் சரி சும்மாவே படுத்து கிடக்குறேனே, எல்லா வேலையும் பாவம் அந்த பிள்ளையே செய்தேன்னு வீட்டையாவது கூட்டுவோம்னு கூட்டிக்கிட்டு இருக்கேன்டா. இருக்காளா? நல்ல வேலை, நான் கூட எங்க கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாலோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, அந்த பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டாளான்னு நீ எதுக்குடா இப்படி பதற? அந்த பிள்ளை வீட்டை விட்டு போனா உனக்கு என்ன? அது அது நான் காலேஜ்ல எடுத்த குரூப் தான் இப்ப அவ எடுத்திருக்கா. அதான் என்கிட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கான்னு கேட்டா, அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் அதை வாங்காமையே போயிட்டாலோ அப்படின்னு கேட்டேன். என்னது கொஸ்டின் பேப்பரா? பரீட்சை எழுத போனவங்க கிட்ட தான கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும். நீ தான் பரீட்சைக்கு போனது இல்லையே, அப்புறம் எப்படி உன்கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கும்? மா என்ன எப்பவும் மருமக மட்டும்தான் கலாய்ச்சிட்டு இருப்பாரு, இப்ப நீயும் அவர் கூட சேர்ந்துட்டியா? ஆமா ஆமா, அப்படியே நாங்கெல்லாம் மாறி மாறி உன்னை கலாய்ச்சிட்டா மட்டும் நீ வச்சிருக்க 48 அரியரையும் நீ உட்காந்து எழுதி பாஸ் பண்ணிடுவ பாரு. சரி, அப்புறம் அந்த பிள்ளை சைலஜாவும் நீ எடுத்த குரூப் தான் எடுத்து படிக்குதுன்னு சொல்றீல்ல, பேசாம அந்த பிள்ளை கூட உட்காந்து படிச்சாவது அந்த 48 அரியர் பேப்பரையும் எழுதி பாஸ் பண்ண முடியுமான்னு பாருடா. அவ கூட நான் உட்காந்து படிச்சா நான் பாஸ் ஆக மாட்டேன், அவ ஃபெயில் ஆயிருவா. என்னடா, அந்த பிள்ளை கூட உட்காந்து படிச்சாவது பாஸ் ஆயிருவியாடா? முயற்சி பண்றேன். சரி சரி, எப்படியோ முயற்சி பண்ணி பாஸ் ஆனா சரிதான். சரி, அந்த பிள்ளை உள்ள கிச்சன்ல தான் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் என்னமோ கொடுக்கணும், நீ கொண்டு போய் கொடு. பாவம் அந்த பிள்ளை என்னமோ பரீட்சை நல்லா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, படிக்கட்டும். அதான் போய் கொடுக்குறேம்மா. டைரியில 2வது பக்கத்தை படிச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்னும் அவ வீட்டை விட்டு போகாம வீட்டில தான் இருக்கான்னா, அப்போ ஒருவேளை 2வது பக்கத்தை படிச்சிருப்பாளோ? மின்னல், எந்தடா கர்ச்சீஃப் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்க? என்னங்க, இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு சொன்னதுனால கர்ச்சீஃப் எல்லாம் கட்டிட்டு வந்து பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினா நான் வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறதுக்காக இப்படி கர்ச்சீஃப் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கியா? சேச்சா, பழசையெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக கர்ச்சீஃப் கட்டிட்டு வரல, புதுசா வாங்கிட்டு இருந்து எதுவும் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே நிறைய வாங்கிட்டேன், இதுக்கு மேல வாங்கினா கண்ணும் தாங்காது மின்னல், அதான் ஒரு சேஃப்டிக்கு. நான் உன்னை நேற்று அடிச்சதுக்கு சாரி. ஹே, என்ன சாரி எல்லாம் கேட்குற? அப்படின்னா 2வது பக்கத்தை படிச்சியா? ஹே மின்னல், எல்லாரும் கல்யாணம்னு அன்னைக்கு நைட்ல இருந்து தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. என்ன மின்னல் அப்படி பார்க்குற? ஒன்றும் புரியலையா? அதாவது நம்ம லைஃப்பை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டியோ அங்கேருந்து தான் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னடி முழிக்கிற? இன்னும் புரியலையா? சரி, இப்போ உனக்கு புரியாது, நாளைக்கு காலையில் புரிய வைக்கிறேன். என்ன மின்னல், இப்போ புரியுதா நம்ம எங்கிருந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு? அன்பு, இந்த வீடு உனக்கு எங்கன்னு தெரியும்? அது உன் அம்மாவோட தாலியை தேடி நான் இந்த ஊருக்கு வந்தேன்ல, அப்பதான் நீங்க வாழ்ந்த வீடு இதுதானே இங்க பக்கத்துல உள்ள பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. പക്ഷേ இது ரொம்ப பழைய வீடு, இங்க யாருமே வராததுனால சுத்தம் பண்ண கூட ஆள் இல்லாம பாழடைஞ்சு கிடந்துச்சு. ஆனா எப்படி இதை யார் இப்படி எல்லாம் சுத்தம் பண்ணா? வேற யாரு? நான் தான். நீ தானே சொல்வ என் அம்மா அப்பா வாழ்ந்த வீடு எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு, ஒரு தடவையாவது திரும்பியும் அந்த வீட்டில் போய் இருக்கணும்னு. அதான் எதுக்கு ஒரு தடவை இருக்கணும், நம்ம கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய உன் அம்மா அப்பா வாழ்ந்து இந்த வீட்லயே ஆரம்பிக்கலான்னு தான் நான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உனக்கு தெரியாம இந்த வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணேன். என்ன மின்னல், உனக்கு பிடிச்சிருக்கா?
எந்த அன்பு பிடிச்சிருக்கான்னு கேட்குற? நம்ம 2 பேரோட கல்யாணத்தில் என் அம்மா அப்பா இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ண முடியலேன்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ அவங்க வாழ்ந்து இந்த வீட்டிலையே நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. நிச்சயமாக அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எனக்கு இது போதும் அன்பு. இப்போ இங்கே என் அம்மா அப்பாவே உயிரோடு இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பு. ஏய் இரு மின்னல், இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? உன் அம்மா அப்பா இப்ப நம்ம கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்னு தானே சொன்னேன். ஃபீல் மட்டும் இல்ல, ரியலாவே அவங்க நம்ம கூட இருந்தா எப்படி இருக்குமோ அதை நான் உனக்கு காட்டுறேன். அன்பு, ஹே மின்னல், நம்ம கல்யாணத்துக்கு உன் அம்மா அப்பா நம்ம கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டல்ல, அவங்க நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னல, அதுக்காக தான் இதை ரெடி பண்ணேன். இந்த போட்டோவை நீ பார்க்கும்போதெல்லாம் உன் அம்மா அப்பா நம்ம கூட இல்லையேன்னு நீ வருத்தப்படக்கூடாது. அவங்க என்னைக்குமே இந்த போட்டோல மட்டும் இல்ல, நிஜத்துலயுமே நம்ம கூட தான் இருக்காங்கன்னு உனக்கு தோணணும். அதுக்காக தான் இந்த போட்டோ. அன்பு, நீ പറഞ്ഞാലും இல்லைங்களும் நீ என் கூட இருக்கிறது எனக்கு என் அம்மா அப்பா 2 பேரும் என் கூட இருக்கிற மாதிரி தான் தோணுது. சின்ன வயசுல என் அப்பா என்னை விட்டு போனப்போ எனக்காக என் அம்மா இருக்காங்கன்ற தைரியத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் என் அம்மாவும் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கா? எதுக்கு என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? நீங்க 2 பேரும் போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்லன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஏன் என்ன அவங்களோட கூட்டிட்டு போகலன்னு எனக்கு இப்பதான் அன்பு புரியுது. அவங்களுக்கும் மேல என் மேல பாசம் வச்சு என்ன பாத்துக்க உன்னை என்கிட்ட அனுப்பி வைக்கிறதுக்காக தான் அவங்க என்ன இந்த உலகத்துல விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன். உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அன்னை தெய்வம், இவை 2 உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும், உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழும். சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். ஹே மின்னல், இப்ப எதுக்கு அழற? நேத்து தான் நான் சொன்னல, உன் கண்ணுல இருந்து இதுக்கப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இல்ல அன்பு, இது சங்கடத்துல வர்ற கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல வர்ற கண்ணீர். நின்ன போல ஒருத்தனை எனக்கு புருஷனா கிட்டியதுல உள்ள சந்தோஷத்துல வர்ற கண்ணீர். சரி மின்னல், அழாத. இதுக்கப்புறம் சந்தோஷத்துல கூட உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. உன் உதட்டுல இருந்து சிரிப்பு மட்டும்தான் வரணும். ஹே மின்னல், இப்ப அழுகைய நிறுத்த போறியா இல்லையா? இல்ல அன்பு, எனக்கு என்னமோ அழுகு வந்துட்டே தான் இருக்கு. சரி, உன் அழுகை இப்ப நான் நிறுத்துறேன். ஹோய், பரவாயில்லையே, கன்னத்துல கை வச்சதும் சுவிட்ச் போட்ட மாதிரி அழுக நின்னுடுச்சே. இன்னும் இந்த உதட்டுல சிரிப்பை வர வைக்கிறதுக்கு சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏடா ஃப்ராடே? என்னது ஃப்ராடா? ஏய், இப்ப நான் உன் புருஷன்டி. പുരുഷനായെന്താ ഫ്രോഡാണെന്ന് പറയാൻ പറ്റില്ലേ? എനിക്ക് എപ്പോഴും നീ എന്നോട് ഫ്രോഡ് தான். ஓஹோ, ஃப்ராடு தானா? நான் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் ஆயிட்டோம், இனி கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும், இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் விட்டுறலாம்னு நினைச்சேன். ஆனா என் பொண்டாட்டியே என்ன ஃப்ராடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனி எதுக்கு நல்லவன் ஆயிக்கிட்டு ஃப்ராடு வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஏடா வேண்டா. என்ன வேண்டாம்? நேத்தே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. உனக்காக தான் ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன மின்னல், ஆரம்பிக்கலாமா? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி, நீயும் சொல்லப்பா. ஏ மின்னல், அழாத மின்னல். இது உனக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி நான் சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை நான் உயிரோட இருந்து உன் கூட வாழ்ந்தா எப்படியெல்லாம் வாழணுங்கிறது தான் அந்த டைரியில எழுதியிருக்கேன்.
அப்படி உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்போது என் அம்மா அப்பாவோட நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போம். அதே மாதிரி உன் அம்மா அப்பாவோட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்க முடியலன்னு நீ வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இதை ரெடி பண்ணேன். ஏடா ஏன் அம்மா அப்பா போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? அது அன்னைக்கு உன் அம்மாவோட தாலியை தேடி நான் உன் ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்பதான் நீங்க இருந்த பழைய வீடு, அப்புறம் உன் அம்மா அப்பாவோட ஃபோட்டோ எல்லாத்தையும் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாட்டி எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அவங்க காமிச்ச ஃபோட்டோவை தான் நான் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அதை வச்சு தான் இதை ரெடி பண்ணேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா மின்னல்? ஏ மின்னல், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு இது பிடிக்கலையா மின்னல்? நான் எந்தடா சொல்றது? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் தான் சேர்த்து நீ இந்த டைரியிலே எழுதியிருக்கே. அப்படின்னா நீ என்ன சொல்ற? அதுல நான் எழுதியிருக்கிறத தான் நீ சொல்ல வந்தேன்னா, அப்போ உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சம்மதமா மின்னல்? இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்ல மாட்டல்ல? இல்ல. ஹே, தேங்க்ஸ் மின்னல். நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கேன்னா அப்போ உனக்கு அந்த டைரியை படிக்கிறதுக்கும் சம்மதம் தானே அர்த்தம். டைரியை படிக்க சம்மதம்னா அப்போ